படிச்சது வந்து 10th தான். 10th ஃபெயில் ஆகிட்டேன். அப்படியே போராடிட்டு வந்தேன். உள்ள லொல்லு சபா மூலயமா தான் நான் ஆரம்பித்தேன் என்னோடய கேரியரு. அப்போ லொல்லு சபா பயங்கர ஃபேமஸ். சந்தானம் அவர்லாம் பயங்கர பீக்கில் ஓடின்னு இருக்குது காமெடி. சரி எப்படியா போய் பார்த்துடலாம். சரி ஓகே சும்மா நடித்து காட்டுங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு நடிப்போரா சார் அப்படின்னு நான் டைலாக்கு அது சொல்ல சொன்னார். அது சொன்னேன் எல்லாம் சிரிச்சாங்க. வரல டைலாக் இருந்தேன். போக 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 அப்படியே அவர்கிட்ட இருந்து 50 ரூபா இருந்து ஒரு 8 மாதம்லாம் 50 ரூபாய்க்கு போயிருந்தேன். ஒரு 50 ரூபா சம்பளம் வாங்கினேன். அப்புறம் லொல்லு சபா பிரேக் ஆகிடுச்சு. லொல்லு சபா பிரேக் ஆனதுக்கப்புறம் அப்போ என்னோட சம்பளம் வந்து 750 ரூபா இருந்து 50 ரூபாலேருந்து 750 ரூபா வந்து கூட எழுதுறதுனால ஒரு 1200 ரூபா நான் கொடுத்தாங்க. இப்போ என்னென்னா அது வந்ததும் போயிடுச்சு. எனக்கு ஏற்றின சம்பளம் ஏற்றின டைம் லொல்லு சபா பிரேக். இதுக்கப்புறம் நம்ம வெளியும் போக முடியாது. கண்டினியூ வாய்ப்புகள் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். முழுமையாக சினிமாவுக்கு. இதுக்கப்புறம் இதை விட்டால் வேறு வேலை இல்லை அப்படின்னு அப்படியே ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். எதை நம்ம கரெக்டாக நினச்சி பண்ணுறோமோ அது நேர்மையாக பண்ணோமோ அதை நீங்கள் எதிர்பார்த்தது உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். நம்ம என்னன்னு தாங்க நம்ம ஜெயிக்க வைக்கணும். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.